90-100 நாட்களாக கொஞ்சம் ட்ரையாக தான் போச்சு கண்டென்ட் அப்படிங்கிறது. ஏன்னா பிஜேபி சைலண்ட் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உள்ளபடியே உணர்ந்துட்டோம். அதாவது அவருடைய இல்லாத அந்த வெறுமையை தமிழ்நாடு உணர்ந்திருக்கிறது. இப்போ அதுக்கு தான் தீனி கொடுக்குற மாதிரி வந்தார். நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஒட்டடை அடித்து டீமை மாற்ற போகிறாரு. இவ்வளோ நாள் இப்போ யாரெல்லாம் முகத்தில் நமக்கு இருந்தாங்களோ, ஹெச்ராஜாவில் தொடங்கி தமிழிசையில் இருந்து வானதி அவர்கள் அங்கே கோயம்புத்தூர் பக்கம் பேசிட்டு இருந்தது, அடுத்து எல்லாத்தையும் திரும்ப ரிவைவ் பண்ணுறதுக்கான வேலையாக நாளைக்கு பொறுப்பேற்பு அப்படிங்கிறது இருக்குது. மகாராஷ்டிராவில் ஜெயிச்சு இன்னைக்கு வரைக்கும் உங்களால் ஒரு சிஎம்ஐ கொண்டு வர முடியல. இந்த தலைவலியில் இருக்கும்போது இதுக்கு மாநில தலைவர் யாருன்னா நாங்கள் ஜெயிக்க போகிறதே இல்லை, விடுங்க நீங்கள் முதல்ல நாங்கள் இதை பார்ப்போம், ஜெயிச்ச இடத்துல நாங்கள் ஆள போட முடியலன்னா அவங்க ப்ரையாரிட்டி இப்போ அதுவாக தான் இருக்கும். அண்ணாமலைஜி வரும்போது நம்ம அவரை எப்படி வரவேற்கலாம் அப்படின்னு அதே கூட்டத்தில் கேட்டதும் டென்ஷன் ஆகிட்டாங்க. சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி இதை பற்றிலாம் இப்போ எதுங்க நீங்கள் பேசுகிறீங்க, எதுக்கு நம்ம வந்தோமோ அதை மட்டும் பேசுங்க, சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் அண்ணாமலை பற்றியே டிஸ்கஸ் பண்ணும்போது தமிழிசை வானதையும் நீங்கள் வேறு எதோ டாபிக்குள்ளே போயிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க பாதியில் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தெம்பு வந்திருக்கும். ஏன்னா அவர் ஒரு போராட்டம் நடத்தி கஸ்தூரி கைதெல்லாம் ஆகி அவருடைய பையன்லாம் கைதாகிட்டாங்க. பாஜக சார்பில் அதை பெருவாரியாக ஆதரித்த மாதிரி தெரியல. அண்ணாமலை இருந்திருந்தால் அவர் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார், ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பார் அப்படின்னு அர்ஜுன் சம்பத் நினைக்கலாம். திராவிட வாக்கு வங்கி மூலம் பிரியறது இருக்கட்டும், அவங்க பிரிஞ்சிருந்தாலும் அவங்கள விட நீங்கள் கூடுதலாக வாங்கி ஜெயிக்கிற இடத்துல பாஜக இருக்காங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக அண்ணாமலை அவர்கள் எங்கே இருக்கிறார், லண்டன் சென்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு தாயகம் திரும்பிட்டாருங்கிறது தான் தலைப்பு செய்தியாகவே இருக்குது. இப்போ இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக பலவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பலவன். வணக்கம் ஆனந்த். அண்ணாமலை அவர்கள் எப்படியோ தமிழகம் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. இறங்குனது ஒரு ப்ரெஸ் மீட். அதாவது இந்த வடிவேலோட இந்த காமெடி இருக்கும்ல, பீச்சில் குதிரையில் ஏறி போயிடுவார், ரிட்டன் அவர் திரும்பி வரும்போது எல்லாரும் ஆர்வமாக வா வா வான்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஊடகவியலாளர்கள் தயாராக. எனக்கு தெரிய ஆக்சுவலாக அவர் நேற்றே வந்திருக்கணும், இல்லை நேற்று ஏர்லியாக கிளம்பி இன்னைக்கு விடிய காலையில் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முதல்ல சொல்லுவாங்க. 6 மணிக்கெலாம் வந்துருவார். 1 மணி. இந்த சைக்ளோன் ஃபெங்கல்னால தள்ளி போயிருச்சு. இதுவே யார் பண்ண சதி அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பக்கம் இயற்கையினுடைய காரணமாக அவர் தள்ளி போச்சு. மீடியாக்காரங்களாம் கிட்டத்தட்ட நேற்றே அங்கே ஒரு யூனிட்டை போட்டுட்டாங்க. நேற்று இரவுல இருந்து அப்படியே அந்த இதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சு வெளியில் வர்ற அங்கேயே கேமராவை ஃபோக்கஸ்டாக வச்சுட்டு ஒரு யூனிட்டை போட்டுட்டாங்க. எப்போ வெளியில் வருவார்னு தயாராக காத்திருந்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஒரு 90-100 நாட்களாக கொஞ்சம் ட்ரையாக தான் போச்சு கண்டென்ட் அப்படிங்கிறது. ஏன்னா பிஜேபி சைலண்ட் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உள்ளபடியே உணர்ந்துட்டோம். அதாவது அவருடைய இல்லாத அந்த வெறுமையை தமிழ்நாடு உணர்ந்திருக்கிறது. இப்போ அதுக்கு தான் தீனி கொடுக்குற மாதிரி வந்தார். அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பெரிய அளவுக்கு உற்சாகமாக அவரை வரவேற்கிறதுக்கு அங்கேயே போய் அவரை ரிசீவ் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து அப்படியே உடனடியாக கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் ஏறார். பட் இதுக்கு நடுவில் ஒரு 14-15 நிமிஷம் பலதையும் பேசியிருக்கிறார். அது வந்து விஜயினுடைய கட்சியில் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதுலேருந்து எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் பார்க்கணும். என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு முதல்ல விஜய் குறித்து? விஜய் குறித்து விஜய் என்ன புதுசாக பேசிட்டாரு, திராவிட கட்சிகள் இங்கே ஆல்ரெடி திராவிட சித்தம் பேசிட்டு இருக்காரு, அதே தான் இங்கே மீண்டும் அவர் சொல்றாரு, தவிர்த்து புதுசாலாம் ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காரு. இது அப்படியே பார்த்தா ஹெச்ராஜா சொன்னது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹெச்ராஜா அவர்கள் சொன்னதை அவர் அந்த பேட்டிலே பின்னாடி குறிப்பிட்டார். எங்கள் தலைவர்கள் எல்லாம் எதுக்கு பதில் சொல்லணுமோ எல்லாத்தையும் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஹெச்ராஜா தான் அதாவது கட்சி ஆரம்பித்த பிறகு டிஎம்கேவோட ஜெராக்ஸ் காப்பி தாங்கிறேன், அது அப்படியே தான் இருக்குங்கிறேன். நீங்கள் விஜய் வர்றதுங்கிறது நல்லது, எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நல்லது அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அவர் என்ன தியரி சொன்னார்னா, இவர் திமுக பேசுறதுல திமுக ஓட்டெல்லாம் அவருக்கு போயிடும், எங்கள் வாக்கு வங்கி இருக்கும் இல்லைங்கிறார். அண்ணாமலை இன்னைக்கு அதை தான் சொல்கிறாரு. திராவிட வாக்கு வங்கி 3ஆக பிளவுபடுது. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் தாவேகா. அப்போ அவங்களுக்குள்ளே பிரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை அண்ணாமலை வைக்கிறாரு. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம், அதாவது பலமுனை போட்டி வரும்போது மினிமம் நீங்கள் 30% வாக்காவது வாங்கணும். நீங்கள் நடந்து முடிந்த தேர்தலில் எவ்வளோ வாங்கினீங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனை கூட ஒரு அளவுகளாக வைங்க. 30 நீங்கள் உங்கள்த ரைஸ் பண்ணாமல் அவங்கள்ட்ட பிரிஞ்சா மட்டும் ஜெயிச்சிருவீங்களாங்கிற கேள்வி வருது இல்லையா? நீங்கள் மினிமம் 30% 35% ஒரு அணி வாங்குற அணி தான் ஜெயிக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் 1% 1.5%ங்கிறது பலமுனை போட்டி வரும்போது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் 2016 மக்கள் நல கூட்டணி வாங்கின அந்த 1.5% ஓட்டு இங்கே போயிருந்ததுன்னா கலைஞர் ஆட்சி அமைத்திருப்பார். அப்போ பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த எலெக்ஷனில் ஒரு வேளை கலைஞர் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஜெயலலிதா ஒரு ஓய்வுக்கு போயிருந்தா அவரும் இறந்திருக்க மாட்டார், ஆட்சியில் இருந்திருந்தா கலைஞர் இறந்திருக்க மாட்டாருன்னா சில தேதி
சொல்லுவாங்க. அதாவது அவங்க அதுக்குள்ளே எங்கேஜ் ஆகி போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். பட் அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கூட அந்த 1.5% வாக்கு உங்களை காலி பண்ணுச்சுல்ல அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. இப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிரிஞ்சு நின்னது ஹரியானாவில் எப்படி அஃபெக்ட் ஆச்சுலாம் பார்த்தோம். அதாவது திராவிட வாக்கு வங்கி மூணாக பிரியறது இருக்கட்டும், அவங்க பிரிஞ்சிருந்தாலும் அவங்கள விட நீங்கள் கூடுதலாக வாங்கி ஜெயிக்கிற இடத்துல பாஜக இருக்காங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. பட் ஸ்டில் அவர் இது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரொம்ப இல்லை, நவம்பர் 20ஆம் தேதி பாஜகவில் ஒரு மையக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதே போல் ஒரு மையக்குழு கூட்டம் இப்போ நாளைக்கும் சென்னையில் நடக்க போகுது. அதுவும் அண்ணாமலை தலைமையில் அவர் இது சேர் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அவங்க மத்திய பொறுப்பாளர்கள் சேர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது சுதாகர் ரெட்டியும் அரவிந்த் மேனனும் சேர் பண்ணாங்க. இப்போ இந்த கூட்டம் அப்படிங்கிறது நாளைக்கு கம்ப்ளீட்டாக ஒட்டடை அடித்து டீமை மாற்ற போகிறாரு. டீம் அப்படின்னா இவ்வளோ நாள் இப்போ யாரெல்லாம் முகத்தில் நமக்கு இருந்தாங்களோ, ஹெச்ராஜா எல்லாம் தொடங்கி தமிழிசையில் இருந்து வானதி அவர்கள் அங்கே கோயம்புத்தூர் பக்கம் பேசிட்டு இருந்தது, அடுத்து எல்லாத்தையும் திரும்ப ரிவைவ் பண்ணுறதுக்கான வேலையாக நாளைக்கு, அதாவது சார்ஜ் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ போலீஸ் அதிகாரிலாம் புதுசாக வந்தால் அவர் இன்றைக்கு நெல்லை ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார், காவல் ஐஜியாக பொறுப்பேற்றுக் கொண்டாருங்கிற மாதிரி இந்த ரேத்துக்கு ஒரு பொறுப்பேற்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனுடைய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். இப்போ அண்ணாமலை இன்னைக்கு கோயம்புத்தூரில் போய் அவர் திரும்ப ஒரு இதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இப்போ எங்கே யாருக்கு பகீரணும்னா வானதிக்கு தான் பகீரணும். ஒருவேளை கோவையில் இப்போ 2021 26 போட்டி போடுற ஐடியா எதுவும் தம்பி வச்சிருக்காப்பு இல்லையா. அவருக்கு கரூரில் போன போட்டி போட்டு ஜெயிக்கல, நம்ம ஜெயிச்சோம்ல, அந்த வாக்கை இவர் வந்து போட்டால் வாங்கிடலாம் அப்படின்னு சீட்டை ஒருவேளை இவர் மாற்றுறதுக்கு எதுவும் பிளான் பண்ணுறாரா, இறங்கி முதல் கூட்டமே நம்ம தொகுதி ஏன் வராப்பில்லங்கிற ஒரு கேள்வி வரும். அது ஒரு கான்க்ளேவாக நடத்துகிறாங்க தேசியவாதிகள் அப்படின்ட்டு, எல்லாம் ஒன்று கூடி ஒரு கான்க்ளேவ் நடத்துகிறாங்க, A3 கான்க்ளேவ்னு. பட் அது தனி. அர்ஜுன் சம்பத்தெல்லாம் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் பேசுகிறாப்புல. காலையில் இவர் சீக்கிரம் வந்திருந்தா இவர் போகிறோம், இப்போ வர வரைக்கும் யாராவது பேசணும் இல்லை. ஸோ நிறைய டிஸ்கஷன் எங்கள் பேனல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. வழக்கம் போல் டிஎம்கே எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்த அவர் கூர்மைப்படுத்தியும் இருக்கார் அந்த பேட்டியில். விஜய் இப்போ ஒரு ஃபோர்ஸ் இல்லை, விஜய் வந்து எத்தனை முறை வெளியில் வந்தார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது ஆக்சுவலாக வேலிடான கேள்வி. அவர் வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆக்டிவாக அரசியலுக்கு வரட்டும், வந்த பிறகு நாங்கள் எது விமர்சிக்கணுமோ விமர்சிக்கிறோம். அவர் கேட்டது அக்டோபர் 28க்கு பிறகு மாநாடு முடிஞ்சு அடுத்த நாள் 27 மாநாடு முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை முறை அவர் வெளியில் வந்தார், அப்படி வராதவரை பற்றி நான் ஏன் விமர்சிக்கணும் அப்படிங்கிறது லாஜிக்கலி கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னார். அரசியலுங்கிறது அப்படி நீங்கள் வெளியிலே வராமலாம் இருக்க முடியாதுங்கன்னா 365 நாள் நீங்கள் கீழே கிரவுண்ட்லேயே இருக்கணும்னு, 90 நாள் நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இப்போ உங்கள் கட்சி கிரவுண்டில் இருந்தால் அதை நீங்கள் திரும்ப கூட்டியாந்து மேலே ஏற்றி 365 நாள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. அவரது 3 மாதம் தமிழ்நாட்டில் இல்லைனாலும் வந்து பாஜக அந்த வரவேற்பை வந்து ரொம்ப சிறப்பாகவே வரவேற்றுட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இப்போ பத்திரிகையாளர்களை வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பலரும் பல கேள்விகள் வச்சாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இதில் வந்து சீமான் வந்து என்ன உங்களுடைய பி டீம்லாம் சொல்கிறாங்க, பாஜக சார்பாக நிறுத்த போகிறீங்களாமேலாம் சொல்லி வரும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். சீமான் அண்ணனோட வழி வேற வழி, நம்ம வழி வேற வழி, நாங்கள் வேற வழியில் பயணிக்கிறோம், அவர் அண்ணன் வேற வழியில் பயணிக்கிறாரு, அவர் வழியில் போட்டோம், நாங்கள் எங்கள் வழியில் போட்டோங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. இல்லை, இப்போ இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெரிய வரவேற்பை பாஜக கொடுத்துச்சுன்னு. அது பாஜக கொடுக்கல, அண்ணாமலை ஆதரவாளர்கள் கொடுத்தாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்கள் அடிப்படையில் அவருக்கு நெருக்கமானவர்கள் கருணாகராஜன் அவர்கள்லாம் அண்ணாமலையோட ரொம்ப க்ளோஸ், ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள், ஒரே பகுதியில் குங்குமம்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது தாண்டி அவங்களுக்குள்ள அந்த ஒரு நெருக்கம்ங்கிறது இருந்தது. நீங்கள் ஹெச்ராஜா அவர்கள் இந்த 3 மாதம் இருந்தார்ல, எத்தனை மேடைகளில் ஹெச்ராஜா அவர்களோட நீங்கள் கருணாகராஜனை பார்த்தீங்கன்னு யோசிச்சு பார்த்தா இருக்காது. ரொம்ப பெருசாக அவர் ப்ரெசன்ஸே இருந்த மாதிரி தெரியாது. ஏன்னா அவர் அண்ணாமலை டீம். அமர் பிரசாத் ரெட்டி எத்தனை ஸ்டேஜில் நீங்கள் ஹெச்ராஜாவோட பார்த்தீங்க. அப்போ ரிசீவ் பண்ண ஆக்சுவலாக அண்ணாமலையை ட்ராப் பண்ணதே ஒரு விடிய காலையில் தான் ஃப்ளைட் ஏறினார் ஆக்ஸ்ஃபர்டுங்கிறது போகும்போது. அதில் போனதே ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆட்கள் போனாங்க. பட் அது முழுக்க அண்ணாமலையோட ஆதரவாக இருந்தவர்கள். அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க, கடந்த மாதிரி அடிபட்டதாக சும்மா காட்டணுன்னுட்டு தலைக்கு இதெல்லாம் லிப்ஸ்டிக் மாதிரிலாம் கட்டிக்கிட்டு அதில் வெறும் இதாக துணியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தவங்க, அவங்க போயிருக்காங்க ரிசீவ் பண்ண. ஸோ இது அண்ணாமலையோட ஒரு ஆதரவு டீம் தான் போய் ரிசீவ் பண்ணியிருக்கு. இருக்கக்கூடிய அண்ணாமலை டீம், அண்ணாமலை தவிர வேற அதில் இருந்தவங்க எல்லாம் கருணாகராஜன் சிலருக்கு தெரியும், டிவி டிபேட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். மீதி இருந்தவங்க எல்லாம் தெரிஞ்ச முகம்னு நீங்கள் யாரையாவது சொல்லுங்களா? யாரும் தெரியல உங்களுக்கு. ஹெச்ராஜாலேருந்து வானதியிலேருந்து இப்போ தமிழிசை அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, ஒவ்வொரு மண்டேவும் நினைக்கிறேன் அவங்க கேகே நகரில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போவாங்க. மேபி இன்றைக்கி வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க, இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்க கோயம்புத்தூரில் இல்லாமல் இருந்திருந்தா
தமிழிசையில் தொடங்கி ராஜாலேருந்து இப்போ இவங்க கோயம்புத்தூர் ஈவெண்ட்டில் இருந்தால் வரும்போது பார்த்துக்கலாம். இங்கே லோக்கல்லே இருக்கிற சென்னைக்கு அவங்க பல மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்கல்ல, தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் போட்டிருப்பாங்கல்ல, மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்கல்ல, ரிசீவ் பண்ணவங்க யாராச்சும் போனாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. முகமறிந்தவர்கள் ஒரு உமா ஆனந்தன் எடுத்துக்கிங்க, அவங்க வெஸ்ட் மாம்பலம் தானேங்க, இங்கே தானே கவுன்சிலராக இருக்காங்க, அவங்க கூட போய் ஒரு ரிசீவ் பண்ணலன்னா அப்போ இது என்ன அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் போய் அவரை ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ணாமலையுமே கட்சிக்கான அமைப்பு தேர்தல் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் விட்டுருக்காரு. ஆக்சுவலாக தேர்தல் நடக்க போகிறதா, இல்லை தேர்தல் இந்த சென்ஸ் புது ஆளில் மாற்ற போகிறாங்களா, இல்லை எக்ஸ்டென்ஷனில் போதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஜனவரியில் தான் நடக்கும். ராஜாவும் இது அப்படியே தட்டுத்தழுவு அப்படியே பட்டும்படாமல் கடந்த காலத்தில் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஆக்சுவலி நாங்கள் ஆட்களெல்லாம் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ பூத்தெல்லாம் கமிட்டி அமைக்கிறது போகிறது, பூத்திற்கு இவ்வளோ பேர் செகண்ட்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். மாநில தலைவர் அப்புறம் தேசிய தலைவருக்கான தேர்தல் ஜனவரியில் வரும்னு ஒரு விஷயத்த சொன்னார். அண்ணாமலை ரிட்டன் வந்து அவர் எதாவது இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாற்றி கூட போடலாம், அதுக்கு பலரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மத்திய அரசு அந்த முடிவு எடுக்குமா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அவங்க 8 நாளாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை, மகாராஷ்டிராவில் ஜெயிச்சு இன்னைக்கு வரைக்கும் உங்களால் ஒரு சிஎம்ஐ கொண்டு வர முடியல. இந்த தலைவலியில் இருக்கும்போது இதுக்கு மாநில தலைவர் யாருன்னா அவங்க நாங்கள் ஜெயிக்க போகிறதே இல்லை, விடுங்க நீங்கள் முதல்ல நாங்கள் இதை பார்ப்போம், ஜெயிச்ச இடத்துல நாங்கள் ஆள போட முடியலன்னா அவங்க ப்ரையாரிட்டி இப்போ அதுவாக தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வருவாங்க. அது வரைக்கும் இன்றைக்கி அண்ணாமலை திரும்பவும் கபாலி படத்தில் எப்படி போனோன்னா அப்படியே திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காருன்னு தான் பார்க்கணும். சீமான் குறித்து அவர் சொன்னதுங்கிறது சொன்ன மாதிரி தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் அண்ணாணி இவரும் சொல்லுவார், தம்பின்னு அவரும் சொல்லுவார். ஐ திங்க் ஜெம் மருத்துவமனையினுடைய டாக்டர் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க. கோயம்புத்தூரில் தான் புக் ரிலீஸு, மாறி மாறி அண்ணன் தம்பி அன்பை பரிமாறினதெல்லாம் பார்த்தோம். அது ஒரு வெளியில் சந்திச்சுக்கிட்டா ஒரு கெஸ்டர் தான். இன் பர்சன் 2 பேரும் முரண்லாம் கிடையாது. ஒரு எடப்பாடியும் அண்ணாமலையும் எதிர்க்க சந்திச்சுக்கிட்டா அப்படி பேசிக்க மாட்டாங்க. அந்த வகையில் ஒரு அடிப்படையான நட்பே தவிர சீமானதை ஏற்றுப்பாரா, ஒருவேளை அப்படி ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருந்தா விகடனெல்லாம் கவர் ஸ்டோரி போட்ட மாதிரி ரஜினி சந்தித்த பிறகு அந்த டீலிங் தான் பேசினாங்கனாலும் கூட சீமானதை ஏற்றுப்பாரா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக சீமானுக்கு ஒரு வகையில் இப்போ ஒரு குஷன் கிடச்சிரும். ஏன்னா கருத்தே சொல்லாத விஜய் நீங்கள் டெய்லி திட்ட முடியாது. கருத்து சொல்லாமல் நீங்களாக கருத்து சொன்னதாக நினச்சி டெய்லி சண்டை பண்ண முடியாது. அண்ணாமலை ஆக்டிவாக இங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்க, இவர் இந்த பக்கம் இவர் இப்போ கமலாலயம் அவர் ராவணன் குடியில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃபயர் பிராண்டாக தான் போகும். அதை இன்னுமே அவர் வந்து மாநில தலைவராக மீண்டும் சீட்டுக்கு அமர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்பொழுது இப்போ இன்னுமே அவருக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம். அதெல்லாம் அவர் என்ன மாதிரி செயல்பட போறாரு? ஆக்சுவலாக இவ்வளோ நாள் கட்சியை ஆஃபீஸை என்னவா வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம ஆளுங்களெல்லாம் உள்ளே விடலை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். ஒரு கருணாகராஜனோ அல்லது அமல் பிரசாத் ரெட்டியோ இவங்கெல்லாம் இப்போ கமலாலயத்தில் பவர் சென்டர்ஸாக யார் யார் இருக்கா, என்ன கைப்பற்றப்பட்டதுங்கிற கேள்வி இருக்குது. இதுக்கு நடுவில் நான் சொன்னேன் இல்லையா, கடந்த 20ஆம் தேதி நடத்தப்பட்ட கூட்டத்தில் ஆக்சுவலாக அப்போ ஒரு வெளியில் வந்த ஒரு ஸ்கூப்பு, அதை விகடன் ஒரு ஸ்டோரியாகவே பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த கூட்டத்துக்குள்ளேயே பெரிய முட்டிச்சு, மோதல் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் தமிழிசையும் வானதியும் பாதியிலே கூட்டத்தை விட்டு வெளியேறிட்டாங்கிற மாதிரியான ஒரு செய்தி. எதுக்கு அவங்க ஆக்சுவலாக அந்த கூட்டம் போட்டதுன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி டெல்லி மேலிடம் மோடி அமித்ஷானே நீங்கள் வச்சுக்கலாம், அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டு 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும். 20 லட்சம் பேரை இவங்க சேர்த்துருக்காங்க. இதில் பாதி மிஸ்டு கால் கொடுத்தது இந்த அவங்ககிட்டே நம்பரை வாங்கி பாண்டியில் பார்த்தோம்ல, உங்களுக்கு வீட்டில் நல்லது கெட்டது நடந்தால் 5000 கவர்மெண்ட்டு கொடுக்கும், மோடி கொடுப்பாரு, மொபைல் நம்பரை கொடுங்கன்னு வாங்கி உறுப்பினரால் தெரியாமல் சேர்த்து விட்டாங்கல்ல. கவர்மெண்ட்டில் நாங்கள் மாதம் மாதம் காசு வாங்கி தரோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேர்த்து விட்டது, மிஸ்டு கால் கொடுத்தது, இதெல்லாம் சேர்த்து 20 லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க. இதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனனும் 20ஆம் தேதி நவம்பர் 2024. அப்போ ராஜா இருக்கார், தமிழிசை, வானதி எல்லாம் இருக்காங்க, கருணாகராஜன்லாம் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும்போது என்ன, ஏன் நம்ம ஜி சொன்னது 1 கோடி 20 லட்சம் பேர் தான் சேர்த்துருக்கோம், பல இடத்துல பூத் கமிட்டியை அமைக்க முடியல, என்ன காரணம், ஏன் சுணக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கும்போது, மத சிறுபான்மையினர் இருக்கிற ஏரியாக்களில் நம்ம இதில் சேர்றதுக்கு ஆட்கள் வர்றதில்லை, அதன் காரணமாக பூத் ஏஜென்ட் கூட போட முடியாமல் சில இடங்கள்ல இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இது இந்த நிலைமை கொஞ்ச நாள் தான். அடுத்து மாநில தலைவர் அவர் வராரு அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம இதை வேறு மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலான்னு ஒரு கருத்தை அண்ணாமலை ஆதரவாளர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் மாநில தலைவர் வந்த பிறகு இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற கருத்து ராஜா டென்ஷன் ஆயிடுவார். ஏன்னா அவர் பொறுப்பாளராக இருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாரு,
மாநில தலைவர் வரும்போது வரட்டும், கூட்டணி குறித்து அப்படிங்கிறதெல்லாம் இப்போ யாரும் எந்த முடிவு எடுக்கல, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு அவர் கருணாகராஜன்ட்டு நீங்கள் கொஞ்சம் காமாங்க. அண்ணாமலை தமிழகம் திரும்புகிறார், அவர் வந்த பிறகு. அதாவது இதோட ஃபர்தராக எங்கே வருது அப்படின்னா, வானதி சொன்ன ஒரு கருத்து, பல இடங்களில் நம்ம ஆள் சேரலங்கிறோம். இந்த ஆள் சேர்க்குற வேலையெல்லாம் அந்த மாவட்டத்தில் இருக்க தலைவர்கள் பார்க்கணும். அவங்க வேலை செய்யாததுனால தான் மாவட்டத்தில் ஆட்கள் சேர மாட்டேங்கிறாங்க. இவங்க இப்போ மட்டும் இல்லை, 2024 எலெக்ஷன்லேயே ஒழுங்காக வேலை பார்க்காதனால தான் நம்ம பல இடத்துல தோற்றோம். எல்லா இடத்துலையும் தான் தோத்தாங்க, பட் பல இடங்களில் நமக்கு வாக்கு வங்கி இருக்கிற இடத்துல கூட நம்மளால போதுமான வாக்கு வாங்க முடியல. இல்லை ஒரு நம்பர் 2 அந்த பொசிஷன் கூட உறுதியாக வர முடியாமல் போயிடுச்சு. அவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கணும்னு அவங்க சொல்லும்போது தான் அதே நேரம் அதிமுகவோட இருக்கணுங்கிறது அவங்க எண்ணமாக இருக்குது. அதன்படி அதிமுக சேர்ந்துருந்தால் அவங்க இன்னும் ஆக்டிவாக இருப்பாங்கங்கிற ஒரு கருத்தும் வருது. அப்படி வரும்போது தான் கூட்டணி பற்றி நீங்கள் இப்போதைக்கு பேசாதீங்க, அதிமுகவையும் திட்டாதீங்கன்னு மேலிட பொறுப்பாளர் சுதாகர் மேனன், இவர் சுதாகர் ரெட்டியும் அரவிந்த் மேனனும் சொல்கிறாங்க. அப்படி வரும்போது தான் கூட்டணி பற்றி இப்போ பேசாதீங்க, அண்ணாமலைஜி வந்த பிறகு பேசுவோன்னு அவருடைய ஆதரவாளர் கருணாகராஜன் அவர்கள், மாநில துணைத் தலைவர், அவர் சொன்னதுக்கு தான் எச் ராஜா இப்போ அதெல்லாம் யாரும் பேசல, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, அமைதியாக இருங்கன்ற பிறகு தான் அது முட்டிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கு சரின்னு கொஞ்சம் காம் ஆகிட்டு அண்ணாமலைஜி வரும்போது நம்ம அவரை எப்படி வரவேற்கலாம் அப்படின்னு அதே கூட்டத்தில் கேட்டதும் டென்ஷன் ஆகிட்டாங்க. சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி இதை பற்றிலாம் இப்போ எதுங்க நீங்கள் பேசுகிறீங்க, எதுக்கு நம்ம வந்தோமோ அதை மட்டும் பேசுங்க, சம்பந்தம் இல்லாமல் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு. நீங்கள் அண்ணாமலை பற்றியே டிஸ்கஸ் பண்ணும்போது தமிழிசையும் ஆனதையும் நீங்கள் வேறு ஏதோ டாபிக் உள்ள போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க பாதியில் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கூப்பு அந்த சமயத்திலே வந்தது. ஆக்சுவலாக எந்த நியூஸை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேரி பண்ணுச்சு அப்படின்னா, அதிமுகவை விமர்சிக்க வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு பாஜகவினுடைய மேலிடம் சொல்லியிருக்குன்னு ஒரு நியூஸ் மட்டும் வந்துச்சு. பட் உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள், குறிப்பாக அண்ணாமலை, எதுக்கு நீங்கள் அண்ணாமலை பற்றி பேசுகிறீங்கிற ரேஞ்சுக்கு எச் ராஜா கொந்தளிச்சதாக உள்ளுக்குள்ளே இருந்த ஸ்கூப் நியூஸை தான் விகடன் கேரி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இப்படியான விஷயங்கள் வரும்பொழுது அண்ணாமலையுடைய என்ட்ரி பாஜகவிலேயே இந்த 90 நாட்களாக யார் யாரெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்களோ, இப்போ நாளைக்கு ஏற்கனவே அண்ணாமலை வரும்போது சொன்னார், அதாவது இப்போ நம்ம அதை ரீவைண்ட் பண்ணி போனோம்னா, அண்ணா இனிமேல் உயிரே போனாலும் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாதுண்ணா, ஆஃபீஸ்க்கு வாங்கினாரு. இப்போ அவர் தான் சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டு என்ன கேள்வினாலும் கேளுங்கன்னுட்டு இப்போ அது எப்போ வாபஸ் வாங்கினாருன்னு நமக்கு தெரியல, எதுக்கு இதை பேசினாருன்னு தெரியல. இது அவர் அதாவது அவர் இல்லைன்னு சொன்னதை அவரே மறுத்துட்டு அவருக்கு பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு அதை ஃபிட் பண்ண விடுவாரா? ஏன்னா இனிமேல் தலைவர்கள் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னா கட்சி தலைமை அலுவலகத்தில் தான் கொடுக்கணும், இல்லைனா பர்மிஷன் வாங்கிட்டு கொடுக்கணும்னாரு. இப்போ அவரை விட பல வருஷம் சீனியராக இருந்த ஆளுநராக இருந்த தமிழிசை ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட ஃபோன் போட்டு இந்த மாதிரி கொடுக்கணும், இது பண்ணுங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? வானதி அவர்கள் அவங்க கேட்க முடியுமா? தம்பி நீ எல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்த காலத்தில் நான் கட்சிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தம்பி, அவங்க சொல்ல மாட்டாங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் பலவிதமான சுவாரஸ்யங்களாக வரப்போகிறது. ஆக்சுவலாக அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தெம்பு வந்திருக்கும். ஏன்னா அவர் ஒரு போராட்டம் நடத்தி கஸ்தூரி கைதெல்லாம் ஆகி அவருடைய பையன்லாம் கைதாகிட்டாங்க. பாஜக சார்பில் அதை பெருவாரியாக ஆதரித்த மாதிரி தெரியல. அண்ணாமலை இருந்திருந்தால் அவர் அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார், ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்பார் அப்படின்னு அர்ஜுன் சம்பத் நினைக்கலாம். ஸோ அவரெல்லாம் இன்றைக்கி சந்திக்கும் போது பாஜகவுக்கு மீண்டும் ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, இந்த ரொம்ப டீஹைட்ரேட் ஆகியிருக்கிற நிலைமையில் ஓஆர்எஸ் பவுடர் குளுக்கோஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு தெம்போட பாஜக களத்துக்கு வரும். மக்கள் அதை என்னவா டீல் பண்ண போகிறாங்க, அவர் யாரை தொடர்ந்து அட்டாக் பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு மையக்குழு கூட்டம் முடிஞ்ச பிறகு தான். இது மாதிரியான ஒரு மையக்குழு கூட்டத்தில் தான் அவர் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து நம்பர் 2ஆக இருந்து கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிறது, அதிமுகவோட கூட்டணி தொடரும் அப்படின்னா நான் தலைவராக இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லைன்னு ஒரு காலத்தில் கூட்டணி முடியறதுக்கு முன்னாடி பேசினார் ஊரக உள்ளாட்சி தேர்தலில். ஸோ அந்த மாதிரி என்ன நாளைக்கு வெடிக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல் வெடி கட்சிக்குள்ளே, அடுத்த வெடி தான் எதிர்கட்சிகள் மேலே விட போகுது. அது அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு போகிறாரு, படிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து அதே ஒரு மாத செய்தியாக போய்கிட்டு இருந்த நிலையில் அதுக்கப்புறம் இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனைலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சீனியர்ஸ் எல்லாம் இந்த 3 மாதம் யார் யாரெல்லாம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாங்களோ இப்போ அவங்கெல்லாம் அப்படியே பேக் வாங்க போகிறாங்க. இப்போ இவர் மட்டும்தான் அந்த லைம்லைட்டில் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. பார்க்கலாம் அவர் அடுத்தடுத்து என்னெல்லாம் பேச போகிறாரு இந்த அரசியல் களத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.